விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாடு ஒன்னு தமிழ்நாட்டை புயல் தாக்குது, இல்ல ஒரு மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டோன்னு கொட்டி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து வீட்டுக்குள்ள இருக்க மக்கள்லாம் வெளில மேந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்த பிரச்சனை கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரச்சனை. மழை பொய்த்து போயிருக்கு. ஆமா, தமிழ்நாடு வறட்சிக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. தண்ணி லாரிக்காக மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தண்ணி லாரி வந்தா கூட வந்து லைன்ல நின்றுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தண்ணிக்காக தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்ச் மாதமே இந்த நிலைமைனா ஏப்ரல் மாதம் மே மாதத்தோட முடிவு தமிழ்நாட்டோட தண்ணி பிரச்சனை நினைக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. ஆனா இப்ப ஆளும் அரசு இந்த வறட்சியோட தீவிரத்தை உணர்ந்த மாதிரியே தெரியல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மழை பொய்த்து போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே இதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் அவங்க செஞ்சிருக்கணும், மாற்று வழியை ஏற்பாடு செஞ்சிருக்கணும், குடிநீர் பற்றாக்குறை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். இதுக்கான வேற ஏதாவது ஒரு நிரந்தர திட்டம் என்ன, இதுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு உருப்படியான விஷயத்தையும் இப்போ ஆளும் அதிமுக அரசு செஞ்சதாவே தெரியல. சரி, இதெல்லாம் உங்களால செய்ய முடியல. குறைந்தபட்சம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக அரசே அமல்படுத்தின மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற அருமையான திட்டத்தை ஒரு புத்துணர்வோட திருப்பியும் அமல்படுத்தி இருக்கணும். ஆனா மக்களோட தண்ணி தாகத்தை தீக்கிறத பத்தி இவங்க எப்ப கவலைப்பட்டிருக்காங்க, இல்ல கவலைப்படுவாங்களானே தெரியலையே. இந்த நேரத்தில் தான் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமா ஆறு குளங்கள் எல்லாம் தூர்வாரி அதோட அணைகள் அதோட சுவர்கள் கரைகள் எல்லாம் பலப்படுத்தி விரிவுபடுத்துற குடிமராமத்து திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போறாங்க இந்த அரசாங்கம். இது போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா இந்த திட்டத்தின் மூலமா முதல்ல 30 மாவட்டங்கள் பயனடைய போகுது. 1159 இடங்கள்ல இதுக்கான பணி நடக்க போகுது. இதற்கான செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம அடுத்த நிதி ஆண்டுல நாபார்டு கிட்ட இருந்து கூடுதல் நிதி பெற்று இந்த திட்டத்தை செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க இந்த அதிமுக அரசு. குறிப்பா 2017 இருந்து 2018க்குள்ள கூடுதல் நிதியோட, அதாவது பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் செலவுல ஏப்ரல் மே மாதங்கள்ல ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும். மக்களோட உதவியோட மக்கள் இயக்க திட்டமாவே இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சட்டசபையில நிதி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் வந்து ரொம்ப புது திட்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் புகழ் பாடிய காலத்துல இருந்தே நம்மளோட முன்னோர்கள்லாம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க வேற ஒரு வடிவுல. அதாவது நீர்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சீரமைக்கிறது அப்படிங்கிறது அரசோட வேலை மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அரசாங்கத்தின் உதவியோட மக்கள் எல்லாருமே கை கோர்த்து ஒரு பொது நலத்துக்காக இந்த திட்டத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி இதை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒருத்தர் இந்த மாதிரி நீர்நிலைகளை சீர் செய்யறதுக்கு தூர்வாடுறதுக்கு அனுப்பப்படுவாங்க. இப்படிதான் முன்னோர்கள் காலங்காலமா இந்த திட்டத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை எந்த ஒரு ஆதாயமும் பார்க்காம சுயநல நோக்கம் இல்லாம அரசியல் காலத்துல என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் என்ன ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டே இருந்தாலும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக செயல்படுத்தியே ஆகணும். அப்பதான் தமிழ்நாட்டோட நீர்நிலைகள்லாம் காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லி தானே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ மக்களுக்கான அரசாங்கம்னா இதை செஞ்சுதான் ஆகணும், நிச்சயமா செஞ்சே ஆகணும். ஆளும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்றதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணல. ஆள்றவங்க கிட்ட தான் கேள்விகள் கேட்க முடியும், அதுக்கான பொறுப்பு மீடியா கிட்ட இருக்கு. அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் வெளியிடுறோம். தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க விகடன் டிவிக்கு. நன்றி.